வேளாண்டிப்பாளையம் கொண்டசாமி 2வது வீதியில் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கோம். இது நாள் வரைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை இருந்தது இல்லைங்க. இப்போ இந்த பைப் போட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த தண்ணி பிரச்சனையே வந்திருக்கு. இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ட்ரைனேஜு ரொம்ப மழை காலம் வந்துச்சுன்னா புழுவெல்லாம் உள்ளே வந்துடுதுங்க. எங்களுக்கு இது கார்பரேஷன் சரி பண்ணி கொடுக்கணும். நான் வந்த டைமெல்லாம் இங்கே தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுங்க சார். இப்போ 1 மாதம் ஆச்சுங்க சார். 18 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல தண்ணி இங்கே வரவே இல்லைங்க சார். உப்பு தண்ணியும் ஒவ்வொரு டைம் சரியாக வரமாட்டேங்குதுங்க சார். அது இல்லாமல் டிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே உள்ளே அவங்க எடுக்கிறதே இல்லைங்க சார். ரொம்ப டிச்சு குப்பையாக ஆகி புழு பூச்சி எல்லாம் நிறையா வருதுங்க சார். இது அவங்கக்கிட்ட சொன்னால் எடுத்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ மெயினாக என்ன ப்ராப்ளம்னா நல்ல தண்ணி வரவே மாட்டேங்குதுங்க சார். இதே பக்கத்து கட்டில் எல்லா சைடும் வருது. அங்கெல்லாம் 24 மணி நேரம் கனெக்ஷனாக இருக்குது. அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க சார். இன்றைக்கி தான் அவங்க இன்ஜினியர்ஸ் செக் பண்ணிட்டு போனாங்க. என்ன ப்ராப்ளம்னா பிளாக்காக இருக்குது, நாங்கள் இப்போ தான் சரி பண்ணிகிட்டு இருக்கோம், ரெடி ஆயிரும் நேற்று நைட்டு சொன்னாங்க சார். இன்றைக்கி சாயந்தரம் வந்துடும். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் யாரும் ஃபோனே அவருக்கு பண்ணல. சரி தண்ணி வந்துடும்னு பார்த்தா வரவே இல்லைங்க சார். இப்போ நாளைக்கு காலையில் ஆச்சுன்னா 19 நாள் ஆச்சு. குடிக்க தண்ணி இல்லாமல் என்னங்க சார் பண்ண முடியும்? குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், செய்யணும், வேலைக்கு போகணும். டெய்லி தண்ணி வரும்னு பர்மிஷன் போட்டு வர முடியுங்களா? என்ட்ரன்ஸில் முன்னாடி ஒரு 4 வீட்டுக்கு தான் வருதுங்க சார். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வரதே இல்லைங்க சார். அவங்க கவுன்சிலர் மேடம் மல்லிகா புருஷோத்தமன் தான், அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க எதுவும் இன்னும் யாரும் பார்க்கலைங்க சார். அந்த சார் தான் பார்த்துட்டு போயிருக்காராமாங்க சார். இப்போ நாங்கள் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். தண்ணி பிரச்சனை தான் இப்போ இந்த ஏரியாவில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எங்களுக்கு இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கணுங்க சார். நல்ல தண்ணி புது லைன் போட்டதுன்னு தான் இங்கே தண்ணியே வரதில்லைங்க சார். இல்லைன்னா பழைய லைன் கூட கொடுத்துருட்டோம். அதுலேயே நல்லா ஸ்பீடாக வந்தால் ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் கூட தண்ணி வரட்டுங்க சார். அதுக்காக தான் நாங்கள் இப்போ பார்க்குறோங்க சார். நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்தாலுமே ஃபுல்ஃபில்லாக எடுக்கிறது கிடையாது. அங்கங்கே மட்டு நிறைய இருக்குது சார். அதை ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா தான் தண்ணி ப்ராப்பராக வெளியில் போகும். தண்ணி போகாமல் லாஸ்ட் வீக் நாங்கள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வரதில்லை சார் ப்ராப்பராக. இன்னையோட 19 டேஸ் ஆயிடுச்சு. தண்ணி உப்பு தண்ணியும் வரதில்லை, நல்ல தண்ணியும் வரதில்லை. குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஆஃபீஸும் போகணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோங்க சார். அதே மாதிரி ரோட்ஸ் கொஞ்சம் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அங்கங்கே ஓப்பன் ஆகி அந்த சுவேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் ரோட்டு மேலே வருதுங்க சார். அந்த எண்டில் அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.